ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நீங்கள் எல்லாருமே மீஷோ ஆப் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? மீஷோலேருந்து யாரெல்லாம் இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். இது ஆயில் மட்டும் கிடையாது, இது ஒரு காம்போ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாட்டில் இருக்கும். அதாவது இது ஆனியனோட சீடு இருக்கு இல்லையா, பிளாக் சீடு, அதில் தான் இது ஃபுல்லாக தயாரிச்சிருக்காங்க. 3-4 பாட்டிலுமே அப்படி தான். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷ்னர் இருக்கா, கண்டிஷ்னர் ரெட் ஆனியன் பிளாக் சீடுன்னு தான் போட்டிருக்காங்க. இதில் ரெட் ஆனியன் சீடு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பிளாக் சீடு ஆயில்னு போட்டிருக்காங்க. விட்டமின் இ கூட இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேர் ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்காங்கனாக்க பிளாக் சீடு ஆயில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் பாதாம் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில், அப்புறம் ஆலிவ், அப்புறம் கோகோனட் ஆயில், ஆம்லா. முடியோட வெடிப்பு பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதனால் சீக்கிரமாக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விட்டமின் இ சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹேரில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுலேயும் சில வகை முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பிளாக் சீடு, ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. வாட்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் முக்கியமானது தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ சூப்பராக எல்லாமே ஒரு மாதிரி தான் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி தயாரிச்சிருக்காங்க. ஆனாலும் எனக்கு ஏன் இவ்வளோ முடி கொட்டுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கும் தெரியலை. இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ஷாம்பு எப்படி இருக்குது, நான் இதை இப்போ வாங்கி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு மேலே ஆகுது எனக்கு. இது ஒரு 100 ml பாட்டில் தான். ஆயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு மேலே அந்த எண்ணெய்க்கு மேலே ஒரு சீப்பு மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியில் பாட்டில் நம்ம தலையில் அப்படியே நம்ம கமுத்துட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வழியே அப்படியே ஆயில் வருது. அந்த எண்ணெய் வரும்போது அப்படியே நம்ம அப்படியே சீப்பு சீவுற மாதிரியே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கால்ஃபில் எல்லாம் எண்ணெய் நல்லா நமக்கு தலையில் நல்லா படும். இது நான் எனக்கு ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணேன். ஒரு மாதம் அந்த எண்ணெய் அந்த பாட்டிலில் அப்படியே இருக்கும் பாருங்களேன், கொஞ்சம் தான் காலியாக இருக்கும். உங்களுக்கு உத்து பார்த்தா தெரியும். நான் கடைசியில் நான் ஜூமில் காட்டுவேன் பாருங்கள். மற்றபடி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிட்டேன், சீரமும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நானும் ரொம்பவும் யூஸ் பண்ணலை. அந்த சீரம் லைட்டாக தானே எடுப்பேன், அதனால் ரொம்ப எடுக்க மாட்டேன், அதனால் இருக்குது. ஷாம்பு எனக்கு தீந்துருச்சு, கண்டிஷ்னர் எனக்கு ஒரு கொஞ்சோண்டு தான் இருக்குது, மற்றபடி எல்லாம் தீந்துருச்சு. ஷாம்பு எனக்கு ஒரு 100 ml பாட்டில் தான். நான் ஒரு 3 தடவை என்னமோ யூஸ் பண்ணேன், எனக்கு தீந்துருச்சு. இந்த 4 பாட்டில் இருக்கும், இப்போ 3 பாட்டில் தான் இருக்குது. ஒரு பாட்டில் ஷாம்புக்குள்ளே பாட்டில். இப்போ வீடியோ போடலான்னு எடுத்து வச்சேன். நம்ம வீட்டு செல்லக்குட்டி இருக்காங்களா பப்பி, ஒரு பாட்டில் தூக்கிட்டு போய் கடிச்சிருச்சு, மேலே அப்படியே துண்டு துண்டாக ஆக்கிடுச்சு. அட கடவுளே, ஏன்டா நான் வீடியோ போட்டதுக்கப்புறமாவது செஞ்சுருக்க கூடாதா அப்படின்னு நினச்சேன். சேம் இதே பாட்டில் தான், அதில் ஷாம்புன்னு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இது 4மே சேர்ந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 200 சம்திங் தான் வாங்கினேன். ரொம்ப கம்மியான விலை தான். இந்த கம்மியான விலைக்கு இது ஒருத்துன்னு சொன்னாக்க பரவாயில்ல. ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்குது. 4லையுமே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வேறு லெவலாக இருக்குது, நல்லா இருக்குது, கம 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 கமன்னு அந்த மாதிரி இருக்குது. இதை நான் ஒரு மாதம் ஹேரில் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய முடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தினமும் நான் தலை சீவினேன் அப்படின்னா இவ்வளோ முடி கொட்டுங்க. அப்படியே மண்டையிலேருந்து கழுண்டு எனக்கு முடி வந்துருச்சு. இப்போ இருக்கிறது எனக்கு அரைவாசி தான். அப்படியே அரைவாசி எனக்கு முடி அப்படியே போயிருச்சு. எனக்கு அடர்த்தி ஃபுல்லாக குறைஞ்சிட்டு இப்போ இருக்கிறது எனக்கு ஒரு 3/4 எனக்கு குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கேன். அந்த அளவுக்கு முடி எனக்கு அப்படியே போயிருச்சு. தலையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு தடவை சீவும் போது பயந்து நான் சீவுவேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தடவை சீப்பு வைக்கும்போது கழுண்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எண்ணெயை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அந்த எண்ணெய். ஸ்மெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர்லாம் நல்லா இருக்குது, ஆயில் நல்லா தான் இருக்குது. ஒரு வேளை இன்னும் ஒரு 2 மாதம் தேய்ச்சிருந்தா ஒரு வேளை எதுவும் இது ரிசல்ட் கிடச்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் 1 மாதம் யூஸ் பண்ணதே எனக்கு முடி நிறைய எனக்கு அப்படியே கழுண்டு போக ஆரம்பிச்சிட்டு நான் பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஆயில் அப்படியே நான் வச்சுட்டேன். சரி இருக்கட்டும்
கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமேல் திரும்ப வேணால் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் திரும்ப வந்து இடையில ஒரு தடவை 2 தடவை அப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு கொட்டலை, பரவாயில்ல. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு முடி கொட்டுச்சா இல்லை நல்லா வளர்ந்துச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த எண்ணெயை பொறுத்தவரை எனக்கு நிறைய முடி கொட்டிருச்சு. அதே மாதிரி இந்த சீரம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு லைட்டாக எடுத்து அப்படியே முடியல எல்லா இடத்துலையும் அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து முடியெல்லாம் ரொம்ப பறக்காமல் அந்த மாதிரி இருக்கும். சீரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிஷ்னர் நல்லா இருக்குது. ஆனால் இந்த எண்ணெயை பொறுத்தளவுக்கு எனக்கு ஆனால் இப்போ முடி கொட்டினது எதில் கொட்டுச்சுனே தெரில. ஏன்னா 4மே நான் யூஸ் பண்ண தான் செஞ்சேன், ஷாம்பு, கண்டிஷ்னர், சீரம் எல்லாமே நான் யூஸ் பண்ண தான் செஞ்சேன். எதில் முடி கொட்டுச்சுன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது தனியாக ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணால் சொல்லிடலாம். அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். கண்டிஷ்னர் ஷாம்பு தீந்துருச்சு, கண்டிஷ்னர் தீந்துருச்சு, சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்குது. எண்ணெயை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நான் ஒரு மாதம் வந்து கண்டினியூவாக தேய்ச்சி முடி கொட்டவும் தான் நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் நான். அதனால வந்து எண்ணெய் அந்த அளவுக்கு தீர்ந்துருக்காது. எனக்கு கொஞ்சம் பயமாயிட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இதை வந்து நான் ரிவ்யூ வந்து போடணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் மீஷோலேருந்து வாங்கி தேய்ச்சிட்ருங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்க போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த எண்ணெயை பொறுத்தளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, அதை பார்த்தா நானும் வாங்கினேன். ஆனால் எல்லாருக்கும் ஒத்துக்குமா அப்படின்னா கொஞ்சம் பயம்தான். எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காமல் போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எதுனாலும் வீட்டில் வந்து காய்ச்சி தேய்க்கிற மாதிரி வராது. இதில் எவ்வளோ கலப்படம் என்னதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் வாங்கி கொஞ்சம் தேய்ச்சி பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வாங்கினேன், முடி போனது தான் மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கும். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.